இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து அடுத்த 10 வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது, இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, என்ன குரு பயிற்சி இப்படி அமைய போகுது, சனி பயிற்சியில இப்படிலாம் இருந்துக்கோங்க, ராகு கேது இதுதான். மகர ராசியில உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் தான் இயங்குதே தவிர அங்க ராகு கேதுடைய நட்சத்திரம் இல்லை, சனியுடைய நட்சத்திரம் இல்லை, குருவுடைய நட்சத்திரம் இல்லை. ஆனால் அந்த மகரத்தின் அதிபதி சனி பகவான். அதனால சனி பயிற்சியை இவங்க கட்டாயம் பார்க்கணும். மகரத்தை பொறுத்தளவுல சிம்மத்துல குரு மாறின உடனே அவங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த 1 வருஷ காலம். அடுத்து கன்னியில குரு வரும்போது சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துலாம்ல குரு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும், தொழில் சார்ந்த அலைச்சல் அதிகமாக இருக்கும். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதே மகர ராசி நேயர்கள் வந்து அடுத்த 10 வருஷம் இந்த 3 பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கோங்க, இந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை மேம் சொல்லுங்க? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்ப இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பദ്ധதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றமே 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்காரு. அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆகும் போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அது 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகு, நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பாக்குறோம். இந்த ராகு எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்ப இந்த டிசம்பர்ல ராகு பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்குள்ள வரப்போற. இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகு பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும், சில லக்னங்களுக்கு நம்ம ராகு பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டு வைங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. அடுத்த 10 வருட காலங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் 3 பயிற்சிகளை வச்சு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மகர ராசி மேம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து அடுத்த 10 வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது, இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குரு பயிற்சி இப்படி அமைய போகுது, சனி பயிற்சியில் இப்படிலாம் இருந்துக்கோங்க, ராகு கேது இதுதான்ப்பா கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுங்க மேம். அவங்களுக்கு மகர ராசியில உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் தான் இயங்குதே தவிர அங்க ராகு கேதுடைய நட்சத்திரம் இல்லை, சனியுடைய நட்சத்திரம் இல்லை, குருவுடைய நட்சத்திரம் இல்லை. ஆனால் அந்த மகரத்தின் அதிபதி சனி பகவான். அதனால சனி பயிற்சியை இவங்க கட்டாயம் பார்க்கணும். இப்போ சனி பகவான் இவங்களுக்கு மகரத்துக்கு 3ல தான் இருக்கார், சூப்பரா இருக்கார். சரி, நாளில் வரும்போது பிரச்சனைகளை தருவார். ஆனால் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசா தரமாட்டாரு. அவர் 4ஆம் இடத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்காரு. அப்படிங்கிறப்போ வீடை வந்து கொஞ்சம் சுத்தமாவே வச்சுக்கணும். வீடை சுத்தப்படுத்துறதுக்கே நேரம் இல்லாம போயிடும். அப்ப அந்த வீடை சுத்தமா வச்சுக்கிட்டாவே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்த 5க்கு ரிஷபத்துக்கு சனி பயிற்சி ஆகும்போது சூப்பரா இருக்கும். அடுத்து மிதுனத்துக்கு மாறினாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. இந்த கடகத்துக்குள்ள சனி வரும்போது மட்டும் வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் கவனங்கள் தேவை. அது லாஸ்ட் 10வது வருஷம் தான் அது மாறப்போகுது. அதனால இப்போ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ குரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குருவுடைய ரோல் இங்கே மகரத்தை பொறுத்தளவில் ரொம்ப பெரிய சுபத்துவம் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கும் அவங்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கும் குரு அதிபதியாக இருக்காரே தவிர, இப்போ கம்யூனிகேஷன், ஆன்லைன் வர்த்தகம், ஒரு மக்கள் தொடர்பான நிகழ்வுகள், இல்லை அரசியலில் இருக்காங்கன்னா இவங்க குரு பயிற்சியை பார்த்துக்கணும். இல்லை வெளிநாடு போகிறாங்க, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஒரு டிரைவராக இருக்காங்கன்னா குரு பயிற்சியை பார்த்துக்கணும். இப்போ இந்த குரு எங்கே இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. 8ஆம் இடத்துக்கு வரும்போது அலைச்சலை கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது. தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். அப்போ தூக்கமின்மை அதிகமாக இருக்கிறதுனாலேயே ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கணும் அந்த நேரத்தில். மகரத்தை பொறுத்தளவில் சிம்மத்தில் குரு மாறின உடனே அவங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த 1 வருஷ காலம். அடுத்து கன்னியில் குரு வரும்போது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துலாமில் குரு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுவே விருச்சகத்தில் குரு சூப்பராக இருக்கும், நல்ல பலன்கள் நிறைய உண்டு. அந்த விருச்சகத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுடைய மக்கள் தொடர்பான நிகழ்வுகள், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதே தனுசில் குரு இருக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப ஒரு சோர்வாக தூங்கிக்கிட்டே இருக்கும் மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்து மகரத்துக்குள்ளேயே குரு, ஜென்ம குரு அப்படிங்கிறதும் அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்காது. ஏன்னா குரு மகரத்தில் நீச்சம் வேறு. நீச்சம் அடையும் போது அந்த குருவுடைய எனர்ஜி வந்து அவங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஒரு குழப்பத்தையும் ஒரு சிந்தனைகளையும் கொடுத்துட்டே இருக்கும். ஜென்ம குரு இருக்கக்கூடாது. அதுவே கும்பத்தில் குரு மாறுறாருன்னா நல்லாயிருக்கும். வருமானம் சார்ந்த நிகழ்வுகள், ஆன்லைன் வருமானங்கள், இதெல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவே மீனத்தில் குரு இருக்காருன்னா அதுவும் பரவாயில்ல. ஒன்று 3ஆம் இடத்து குரு, ஒன்று பெரிய மைனஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ 4ல் குரு மாறுறாரு, மேஷத்துக்கு குரு மாறுறாரு அப்படின்னா அந்த மேஷம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்காங்கன்னா இந்த 4ல் குரு மாறுறது நல்ல விஷயம். இப்போ ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சீக்கிரம் மூவ் ஆகும், அதில் கொஞ்சம் நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இந்த சனி பயிற்சியை பற்றி பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ராகு கேது இவங்களுக்கு எந்த இடத்துல வேலை செய்வாங்கன்னா, இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அவங்களுக்கு பிரச்சனைகளை தர்றாரு. ஆனால் அடுத்த ராகு இவருக்கு ஜென்மத்திலேயே வருவாங்க. ராகு மகரத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆகும்போது இவங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு வரும். ஒரு மாயையை கிரியேட் பண்ணும். அந்த மாயைக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கணும். அது மட்டும்தான் அடுத்த 1.5 வருஷத்துக்கு இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னா அது மட்டும்தான். மற்றபடி அடுத்த ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ராகுடைய ரோலோ கேரக்டரும் அங்கே இல்லை, அதனால அவங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை.
சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதே மகர ராசி நேயர்கள் வந்து அடுத்த 10 வருஷம் இந்த 3 பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கோங்க, இந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை மேம் சொல்லுவீங்க? உத்திராட நட்சத்திரம் வரும்போது இவங்க என்ன பண்ணணும், உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சேர்த்தே நம்ம கூட சொல்லலாம். ஏன்னா உத்திராடத்தினுடைய 4வது பாதமும் திருவோணத்தின் 1வது பாதமும் அபிஜித் அப்படின்னு சொல்றது. இவங்க வந்து வெள்ளருக்கு விநாயகரை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வெள்ளருக்கு வெள்ளருக்கு ஸ்வேதார்த்த கணபதினு பேர். இப்போ அந்த கணபதியை அவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. இது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் சேர்த்தே கூட சொல்லலாம். இது இந்த உத்திராடம் 4ஆம் பாதமாக தான் இருக்கணும், திருவோணம் 1ஆம் பாதமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் ஜென்ரலாகவே அவர் வெள்ளருக்கு விநாயகரை கும்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே உண்டு. சரி, இதுவே அவிட்ட நட்சத்திரமாக இருக்காங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு கும்ப கலசம் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது நல்லது. அது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஓகே, சூப்பர் மேம். அடுத்த 10 வருஷம் மகர ராசிக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, அதுவும் நட்சத்திர வாரியாக. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க மேம். நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாதம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுன்னா 1 மாதம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது, என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான பேசிக் கொஸ்டினா இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ள நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்குள்ள போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுப்பேன். ஆனா எந்த பார்ட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரிதான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபா நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரியுற அளவுக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நம்ம ஜாதகம் இப்ப இந்த 10,000 செலவு பண்ணா எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாம இருக்கணும்னா நம்ம அதை பத்தின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்றேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க உங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோல அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படிதான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.